அரசனாக பிறந்து ஆண்டிக்கோலம் பூண்டவர் அவர். உண்மையான பாதையில் நடக்கும் மனிதனுக்கு எந்த உபதேசமும் தேவையில்லை என்பதை உலகுக்கு உணர்த்தியவர். அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மா உண்டு என்பதை போதித்தவர். அன்பாலும் கருணையாலும் அகிலத்தை ஆண்டவர். அரசன் முதல் ஆண்டி வரை தனது பாதையை பின்பற்றச் செய்தவர். சமணத்தை பாரதம் முழுவதும் புகழ் பெறச் செய்தவர் அவர். ஆன்மீகத்தின் உண்மையான பொருளை தனது சீடர்களுக்கு உணர்த்தி சென்றவர். அவர்தான் வர்தமான மகாவீரர். இந்தியாவில் தோன்றிய பழமையான மதங்களுள் ஒன்றுதான் சமணம். கிமு 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை மிகவும் ஆதிக்கம் பெற்ற ஒரு மதமாக ஜைனம் எனும் சமண மதம் விளங்கியது. 24 தீர்த்தங்கரர்கள், அதாவது சமய வழிகாட்டிகளால் உருவாக்கப்பட்ட மிக பெரிய அளவில் வளர்க்கப்பட்ட மதமே சமணம். 24 தீர்த்தங்கரர்களில் ஒருவரான மகாவீரரே கடைசி தீர்த்தங்கரர் ஆவார். இவரே சமண மதத்தின் மிக பெரிய மகா ஞானியாக போற்றப்படுகிறார். செல்வ செழிப்பான அரச குடும்பத்தில் பிறந்தவர் அவர். மகாவீரர் கிமு 599 இன்றைய பீகார் மாநிலம் வைசாலி நகரம் அருகில் உள்ள குந்தபுராவில் அரசர் சித்தார்த்தருக்கும் அரசி திரிஷலாவுக்கும் மகனாக பிறந்தார். செல்வ செழிப்பான அரச குடும்பத்தில் பிறந்த மகாவீரரின் இயற்பெயர் வர்தமானர். அரசி திரிஷலா மகாவீரரை கருவில் சுமந்திருந்த போது 16 மங்களகரமான கனவுகளை காண்கிறார். இக்கனவுகள் மூலம் மிக பெரிய ஆன்மா ஒன்று தனக்கு மகனாக பிறக்கப் போவதை அறிந்து மகிழ்ச்சி அடைகிறாள் திரிஷலா. அதுபோலவே சைத்திர மாதத்தின் 13ஆம் நாள் இம்மண்ணில் வந்து உதிக்கிறார் மகாவீரர். ஆடம்பரமாக செல்வ செழிப்புடன் வளர்க்கப்பட்ட வர்தமானர் சிறு வயதிலேயே அறிவு கூர்மையுடன் செயல்பட்டார். கல்வியில் சிறந்தவராகவும் விளங்கினார். அனைத்து உயிர்களுக்கும் அன்பின் மொழி புரியும் என நம்பினார். ஏழைகளிடமும் முதியோர்களிடமும் பிரியமாக நடந்து கொண்டார். தியானத்தின் மூலமாக வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முயற்சித்தார். ஒருமுறை வர்தமானர் காட்டின் வழியே தனது நண்பர்களுடன் நடந்து செல்கிறார். அப்போது அடிப்பட்ட பறவை ஒன்று அவர் காலடியில் விழுகிறது. அதை கண்ட வர்தமானர் வேட்டையாடியவரை பிடித்து வரும்படி தனது நண்பர்களுக்கு உத்தரவிடுகிறார். வேட்டைக்காரரிடம் அனைத்து உயிர்களையும் தன் உயிர் போல் நேசிக்க வேண்டும் என்றும் பிற உயிர்களை துன்புறுத்தக்கூடாது எனவும் போதிக்கிறார். இதை கேட்ட அந்த வேட்டைக்காரரும் தனது செயலுக்காக மனம் வருந்துகிறார். அன்று முதல் அனைத்து ஜீவராசிகளையும் நேசிக்க வேண்டும் என்ற செய்தியை தன் வாழ்நாள் முழுவதும் பரப்பத் தொடங்குகிறார் மகாவீரர். சிறுவனாக இருந்த வர்தமானரை நோக்கி மதம் கொண்ட யானை ஒன்று வருகிறது. அதை கண்டு சிறிதும் அஞ்சாத வர்தமானர் யானையின் துதிக்கையை பற்றி கொள்கிறார். மதம் கொண்ட யானையோ உடனடியாக சாந்தமடைந்து விடுகிறது. சிறுவனை தூக்கி தன் மேல் அமர்த்தி கொண்டு வலம் வந்தது அந்த யானை. மகாவீரரின் வீரத்தை கண்டு மக்கள் மெய் மறந்தனர். அதுபோலவே ஒருமுறை இந்திரன் சிறுவன் வடிவில் வந்து வர்தமானருடன் விளையாடுகிறார். அப்போது சிறுவன் வர்தமானரை தூக்கி கொண்டு ஓடும்போது திடீரென அசுர வடிவம் எடுக்கிறான் அந்த சிறுவன். இதை கண்டு சிறிதும் அஞ்சாத வர்தமானர் தனது வலிமையை கொண்டு அசுரனை தாக்குகிறார். வலி தாங்க முடியாத அந்த அசுரன் இந்திரனாக சுயரூபம் எடுக்கிறார். வர்தமானரின் வலிமையை போற்றி இனி மகாவீரர் என அழைக்கப்படுவாய் என்று அருள் புரிகிறார். அன்று முதல் மக்கள் அனைவரும் வர்தமானரை மகாவீரர் என அழைக்க தொடங்கினர். வாலிப வயதை அடைந்த மகாவீரர் யசோதரா எனும் அழகிய பெண்ணை மணக்கிறார். அவர்களின் இல்லற வாழ்க்கைக்கு பரிசாக மகள் ஒருவள் பிறக்கிறாள். சிறிது காலம் இல்லற வாழ்வில் இனிதே ஈடுபட்டிருந்த மகாவீரர் உலக வாழ்வில் விடுபட்டு வாழ்வின் உண்மையையும் ஆன்மாவின் உண்மையான அர்த்தத்தையும் தேடினார். இல்லற வாழ்வில் இருந்து விலகி தனது செல்வங்களை வறியவர்களுக்கு வாரி வழங்குகிறார். தனது 30வது வயதில் அனைத்தையும் துறந்து காட்டை நோக்கி செல்கிறார். துறவியாக 12 ஆண்டுகள் கடும் தவம் இருக்கிறார். 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி தவ வாழ்க்கை வாழ்ந்தார். மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் உள்பட
அனைத்து ஜீவராசிகளுக்கும் எந்த துன்பத்தையும் ஏற்படுத்தாமல் அவைகளிடம் அன்புடன் நடந்து கொண்டார். ஆடைகள் இன்றியும் உணவுகளை தவிர்த்தும் தவம் இருந்தார். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதும் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதும் ஆன்மீகத்தின் மிகப்பெரிய தத்துவம் என நம்பினார். 12 ஆண்டுகள் செய்த கடும் தவத்தின் பலனாக மகாவீரர் ஆழ்ந்த அறிவையும் ஞானத்தையும் அடைகிறார். அவர் அடைந்த ஞானம் கைவல்யம் என அழைக்கப்படுகிறது. பாரதம் முழுவதும் நடைப்பயணம் மேற்கொண்ட மகாவீரர் தான் அடைந்த ஞானத்தை பரப்புகிறார். அகிம்சையின் தத்துவத்தை விளக்குகிறார். ஒரு மனிதன் துன்பம், பேராசை, கோபம், வலி போன்றவற்றிலிருந்து எவ்வாறு விடுதலை பெற முடியும் என்ற தத்துவத்தை விளக்குகிறார். அரசர் முதல் பாமரர்கள் வரை மகாவீரரின் சீடர்களாக விளங்கினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய பாதையை பின்பற்ற தொடங்கினார்கள். மகாவீரரின் போதனைகளால் சமண மதம் பாரதம் முழுவதும் வேகமாக பரவ தொடங்கியது. மகாவீரரின் போதனைகள் அகம் சூத்திரங்கள் என்ற பெயரில் அவரது சீடர்களால் வாய்மொழியாக சுமார் 1000 ஆண்டுகள் வரை பரப்பப்பட்டது. காலப்போக்கில் இந்த அகசூத்திரங்கள் பல அழிந்துவிட்டன. 1000 ஆண்டுகளுக்கு பிறகே இந்த சூத்திரங்கள் பனையோலைகளில் பதியப்பட்டன. இன்று நம்மிடையே காணப்படும் சூத்திரங்கள் அப்படி கிடைத்தவையே ஆகும். மகாவீரர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆன்மா உண்டு என சொல்கிறார். அத்தகைய உயிரினங்கள் தனது நல்ல மற்றும் தீய செயல்கள் மூலம் கர்ம வினைகளை சேர்த்துக் கொள்வதாகவும் கூறுகிறார். மேலும் மகாவீரர் சரியான நம்பிக்கை, சரியான அறிவு மற்றும் சரியான நடத்தை, இவை மூன்றும் வாழ்வின் முக்கிய தேவைகள் என உணர்த்துகிறார். இவை 3 ரத்தினங்கள், அதாவது 3 ரத்தினங்கள் என அழைக்கப்பட்டன. ஒரு மனிதன் அகிம்சை அல்லது வன்முறையின்மை, உண்மை அல்லது வாய்மை, திருடாமை, பிரம்மச்சரியம் அல்லது பாலுணர்வு துரத்தல், பட்டற்று இருத்தல் போன்ற 5 உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறார். நமக்கு ஏற்படுகின்ற இன்ப துன்பங்களுக்கு நாமே பொறுப்பு எனவும், தனிப்பட்ட கடவுள், சடங்குகள், வேள்விகள் போன்றவற்றில் நம்பிக்கை தனக்கு கிடையாது எனவும் மகாவீரர் கூறுகிறார். கொல்லாமைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார் மகாவீரர். கல், மண், உலோகம் போன்றவற்றிற்கும் உயிர் உண்டு என தீர்க்கமாக நம்பினார் மகாவீரர். அவர் தனது 72வது அகவையில் நிர்வாண நிலையை அடைகிறார். பாரதம் முழுவதும் பரவிய மகாவீரரின் போதனைகள் தமிழக இலக்கியங்களிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது எனலாம். மகாவீரர் கூறி சென்ற அறநெறிகளையும் சிந்தனைகளையும் பின்பற்றி வாழ்ந்தோமானால் வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை நம்மால் உணர முடியும்.